இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் Amraj Tissue Dhoti Shirts. நெல்லையில் மழையின் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் ஆற்றில் இறங்க வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதுகுறித்த விரிவான விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் நமது செய்தியாளர் சரவணன். சரவணன், தற்பொழுது அந்த பகுதியில் மழையின் அளவு எவ்வளவாக இருக்கின்றது? மேலும் மழை அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் ஆற்று பகுதிகளில் நீர்வரத்து அதிகமாக இருப்பதாகவும் தெரிகிறது. பொதுமக்களுக்கு என்னென்ன மாதிரியான எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம் பிரீதா. வங்கக்கடலில் ஏற்பட்ட குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாகவும் தென் மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பருவமழையின் காரணமாகவும் நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை நேற்றைய முன்தினம் இரவு ஆரம்பித்த மழை தற்போது வரை விட்டு பெய்து வரக்கூடிய காரணத்தினால் திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் தற்போது வரை மழை விட்டு பெய்து வருகிறது. இதன் காரணமாக நெல்லை தாமிரபரணி ஆற்றில் தற்போது அந்த நீர் வரத்தானது அதிகரித்திருக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நெல்லை மாவட்டம் பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரக்கூடிய அதிக கனமழையின் காரணமாக தற்போது நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தாமிரபரணி ஆற்றிலும் தற்போது நீரின் வரத்து அதிகரித்திருக்கிறது. நெல்லை மாநகர பகுதியான திருநெல்வேலி டவுன், ஜங்ஷன், வண்ணாரப்பேட்டை, பாளையங்கோட்டை மார்க்கெட் மற்றும் சமாதானபுரம் ஆகிய இடங்களிலும் நெல்லை மாவட்டத்தின் புறநகர் பகுதியான மானூர், தச்சநல்லூர் மற்றும் மேல முன்னீர்பள்ளம், மேலப்பாளையம் ஆகிய இடங்களிலும் தற்போது மழை விட்டு பெய்து வருகிறது. இந்த காரணத்தினால் நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. நெல்லை மாவட்டத்தில் களக்காட்டில் இருக்கக்கூடிய நம்பி கோவிலுக்கும் பக்தர்கள் சில தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. குற்றாலத்திலும் அனைத்து அருகிலும் நீர்வரத்து அதிகரிக்கக்கூடிய காரணத்தினால் பொதுமக்கள் செல்வதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை நேற்றைய தினம் அதிக அளவில் கனமழை இருந்ததன் காரணமாக நெல்லை மாவட்ட ஆட்சியர் பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்திருந்தால், ஆனால் இன்று முதல் நெல்லை மாவட்டத்தில் ஆங்காங்கே பெய்தக்கூடிய மழையின் காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கக்கூடியது அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர்களை முடிவு செய்து கொள்ளும்படியாக நெல்லை மாவட்ட முதன்மை கல்வி கண்காணிப்பாளர் சிவகுமார் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். தற்போது நாம் நிற்கக்கூடிய இடம் நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாமிரபரணி ஆற்றங்கரையில் நின்று கொண்டிருக்கிறோம். நெல்லை மாவட்டம் தாமிரபரணி ஆற்றங்கரையில் தற்போது வழக்கத்திற்கு அதிகமாகவே நீர்வரத்தானது காணப்படுகிறது. அந்த காட்சியை நாம் நேரடியாகவே காணலாம். இந்த இடத்தில் தற்போது வழக்கத்துக்கு அதிகமாக நெல்லை மாவட்டத்தில் பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாகவும் நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. தமிழகத்திலே கடந்த ஆண்டு பெய்த கனமழையின் காரணமாக வரலாற்றில் இல்லாத அளவிற்கு அதிகமான சேதங்களை சந்தித்த ஒரு மாவட்டம் தான் திருநெல்வேலி மாவட்டம். தற்பொழுது இந்த ஆண்டும் பருவமழை தொடங்கக்கூடிய காரணத்தினால் நெல்லை மாவட்டத்தில் எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை குறித்து பேசுவதற்காக பொதுமக்கள் உடன் நம்மிடம் இணைந்திருக்கிறார். அவரே நேரடியாக கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார், கடந்த ஆண்டு பெய்த கனமழையின் காரணமாக திருநெல்வேலியில் பல்வேறு இடங்களில் பெரிய சேதாரம் ஏற்பட்டுச்சு. இந்த ஆண்டு அந்த பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை எடுக்கலாம் சார்? அது அரசு எந்த வகையில் எடுத்திருக்குன்னு பொதுமக்களுக்கு தெரியலைன்னாலும், ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த தாமிரபரணி இந்த திருநெல்வேலி ஜங்ஷன் பகுதியிலே 800 அடிகள் அகலம் நீளம் கொண்டதாக இருக்குது. அதாவது அகலம் கொண்டதாக இருக்குது. இதில் நிறைய ஆக்கிரமிப்புகள் இருக்குது. அதாவது மனித ஆக்கிரமிப்புகள் இருக்குது, குப்பை ஆக்கிரமிப்பு இருக்குது, அதேமாதிரி புதர்கள் ஆக்கிரமிப்பு இருக்குது. இதனால என்னென்னா ஊருக்கு தண்ணீர் வர்றதுக்கு ஏதுவாக ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் ஊரில் இருக்கிற வடிகால் மையங்கள், அதாவது மழைநீர் வடிகால் மையம்லாம் அடைப்பு ஏற்படும் போதும் ஊருக்குள்ளே தண்ணீர் வர காரணம். தாமிரபரணி மட்டும் சொல்லிட முடியாது. அந்த மழை தண்ணீர் ஊரில் வடிகால் தாமிரபரணிக்கு வராமல் இருக்கிறதும் ஒரு காரணமாக இருக்குது. அதனால் போர்க்கால அடிப்படையில் ஒவ்வொரு வருஷமே மழைக்கு முன்னதாகவே அவ்வளவு வடிகால் மையங்களும் சுத்தம் செய்யப்படணும். ஆனால் கண்டிப்பாக இல்லை. இந்த தாமிரபரணியில் முக்கியமாக சொல்லப்போனால் 8 கால்வாயின்னு சொல்லக்கூடிய கேனல்கள் இருக்குது. அந்த இதில் உள்ள தடைகளை ஃபுல்லாக அகற்றினாலே ஓரளவுக்கு ஊருக்குள்ளே உள்ள தண்ணீர் வடிகாலில் தாமிரபரணிக்கு வந்துடும். தாமிரபரணியில் உள்ள சர்வேன்னு சொல்லுவாங்க. அதாவது நீளம் அகலத்தை 120 கிலோமீட்டருக்கும் டிஜிட்டல் மையத்தில் சர்வே பண்ண முடியணும். அப்படின்னா தான் யாரும் ஆக்கிரமிப்பு பண்ணாத வர இது தெரியும். டிஜிட்டலில் சர்வே பண்ணி அதை அரசு சார்பாக பொது வழியில் வைக்கணும். அப்போனா இது அரசோட இடம், தாமிரபரணி இடம், நம்ம வரக்கூடாதுன்னு இருக்குது. இன்றைய வரை நிறைய ஆக்கிரமிப்புகள் இருக்குது. அதை அகற்றுனா தான் இதுக்கு விடிவு காணணும். இல்லைன்னா ஒவ்வொரு வருஷம் வெள்ளத்துக்குமே மக்கள் பாதுகாப்பற்ற நிலையில் வருவாங்க. அவங்கள ஒரு இடத்துல வச்சு சாப்பாடை போட வேண்டிய வேலையை செஞ்சுக்கிட்டே அரசாங்கம் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு அச்சத்தன்மையை உருவாக்கும். வெளிநாடுகளில் இருக்கிற மாதிரி தாமிரபரணியை சுத்தமாக அதனுடைய ஆக்கிரமிப்புகளை அகற்றி இதில் யாரும் வரக்கூடாதுன்னு வச்சுட்டான்னா தாமிரபரணிக்கும் நல்லது, அதே போல் இதை நம்பி இருக்கிற மக்களுக்கும் நல்லது. அதுதான் இதுக்கு ஒரே தீர்வு. டிஜிட்டல் சர்வேன்னு சொல்லக்கூடிய சர்வே எடுத்து முற்றிலுமாக எல்லா வகை ஆக்கிரமிப்புகளும் அகற்றணும். அதுதான் எங்களோட நோக்கம். அதுதான் அரசு செஞ்சு தந்தால் மக்களுக்கு நல்லது. 120 கிலோமீட்டர், 4 மாவட்டம், 80 லட்சம் மக்களுக்கும் இதுதான் நன்மை பயக்கும். நன்றி. பொதுமக்களுக்குரிய கருத்தை கேட்க முடிந்தது பிரீதா.
கடந்த ஆண்டு நெல்லையில் ஏற்பட்ட பருவமழையின் போது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்தித்த மாவட்டம் தான் திருநெல்வேலி மாவட்டம். அதற்கு முக்கியமான காரணமாக என்ன வைக்கப்படுகிறார்கள் என்றால், தாமிரபரணி ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த ஆக்கிரமிப்புகள் அதிக அளவில் இருக்கிறதாகவே பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். ஆனால் தற்பொழுது இந்த ஆண்டுக்கான பருவமழை தற்போது தொடங்கி இருக்கிறது. நேற்றைய முன்தினம் இரவு ஆரம்பித்த இந்த மழையானது தற்போது வரை விட்டு பெய்து வரக்கூடிய காரணத்தினால் நெல்லை மாவட்டத்தில் குறிப்பாக மாநகர பகுதிகளில் இருக்கக்கூடிய தாழ்வான இடங்களிலும் மழைநீர் ஆங்காங்கே தேங்கிட்டு இருக்குது. மாவட்ட நிர்வாகம் சார்பாக அடுத்த கட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா தாமிரபரணியில் நீரின் வரத்து அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால பொதுமக்கள் மற்றும் கால்நடைகள் யாருமே ஆற்றுக்குள்ளே இறக்க வேண்டாம் என்ற மாதிரியாக ஒரு விஷயத்தையும் மாவட்ட ஆட்சியர் அறிக்கையாக தெரிவிச்சிருக்கிறாரு. பொதுமக்கள் வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கை மற்றும் வேண்டுகோள் என்னவென்று பார்த்தோமேயானால், மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் போகக்கூடிய இந்த தாமிரபரணி ஆற்றின் நதிக்கரையோரம் இருக்கக்கூடிய இந்த ஆக்கிரமிப்புகளை முறையாக அகற்ற வேண்டும் என்றும், வெள்ளம் ஊருக்குள் புகாதவாறு டிஜிட்டல் முறையில் கணக்கெடுக்க வேண்டும் என்ற முறையும் தற்போது கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்தித்த மாவட்டம் தற்பொழுது அந்த அளவுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் சந்திக்கக்கூடாது என்பதற்காக நெல்லை மாவட்ட நிர்வாகம் தாமாக முன்வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை துரிதமாக கொண்டு வர வேண்டும் என்பதை பொதுமக்களின் கருத்தாக இருக்கிறது. பிரீதா, தொடர் மழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகமாக இருக்கக்கூடிய சூழலில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கையும் விடுக்கப்படுகிறது. பொதுமக்கள் சார்பில் குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டு வருகிறது. கள நிலவரங்களுக்கு நன்றி சரவணன். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்கள் எல்லாம் ஸ்ரீ சுதோ டி-ஷர்ட்ஸ்.